மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். மத்திய அரசு 2000 கோடி ரூபாய் அல்ல 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது. கடலூரில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். இந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் கிடைக்கும். 10,000 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம். 2000 கோடி ரூபாய்க்காக பணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டா என்ன ஆகும்? 2000 ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும். கடலூர் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் எம்ஜிஆர் பாடலை பாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என பாடி மாணவர்களுக்கு அறிவுரை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். கடலூர் திருப்பயரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்பா என்ற செயலி வெளியீடு. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் உருவாக்கிய செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது விரைவில் பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரிக்கு இணையாக இந்திய, சீன பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என திட்டவட்டம். பயங்கரவாதத்துக்கு துணை போக வேண்டாம் என வங்கதேசத்துக்கு இந்தியா எச்சரிக்கை. வங்கதேச வெளியுறவு அமைச்சரிடம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்ததாக மத்திய அரசு தகவல். காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் சந்திப்பு. எல்லையில் அமைதி நிலவுவதை உறுதிப்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பில் முக்கிய ஆலோசனை. ஏர் இந்தியாவை டாடா நிறுவனம் கையகப்படுத்திய பிறகு சேவை தரம் உயரும் என்ற எண்ணம் தவறாகிவிட்டது. இருக்கை உட்கார முடியாத அளவுக்கு உடைந்து போயிருந்ததாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எக்ஸ் தளத்தில் பதிவு. தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் அணைக்கு பின்னால் கட்டப்பட்டு வரும் சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்து. நீர்க்கசிவை தடுப்பதற்காக உள்ளே சென்று சிக்கிக்கொண்ட 8 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. குடும்பத்தினரோடு பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் வழிபாடு. நாத்தாக்கவில் இருந்து பெண்கள் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகிச் செல்வதாக இருந்தால் செல்லட்டும். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் திட்டவட்டம். காலங்களில் இலையுதிர் காலம் போல நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது களைகள் உதிரும் காலம். நிர்வாகிகள் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து விலகுவது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது களைகள் உதிர் காலம். இது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. மிரட்டப்பட்டதால் தான் சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கை நடிகை வாபஸ் பெற்றதாக உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்த விவகாரம். விசாரணையின் முடிவில் உண்மை தெரியவரும், பொறுத்திருந்து பாருங்கள் என சீமான் பதில். சென்னையில் தார் காரில் சென்று 250 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஞானசேகரன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கியவர் போலீசார் விசாரணையில் பரபரப்பு வாக்குமூலம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவை மீறி ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் வெளியே பயணிகளை இறக்கிவிட்ட தனியார் பேருந்து. ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பொதுமக்கள் இன்றும் வாக்குவாதம். திமுக ஆட்சியை காமராஜர் ஆட்சி என குறிப்பிட்டு பேசிய செல்வ பெருந்தகைக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் கடும் எதிர்ப்பு. புரிதல் இல்லாமல் மாணிக்கம் தாகூர் பேசி வருவதாக செல்வ பெருந்தகை பதிலடி.
கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து திருவாரூருக்கு ஜல்லி, எம்சாண்ட் போன்ற கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த லாரிகள் தடுத்து நிறுத்தம். அதிக விலைக்கு விற்பனை செய்ய சிலர் கொண்டு வருவதாக கூறி ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்கள் போராட்டம். கோவை ஈஷா யோகா மையத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள மகா சிவராத்திரி பெருவிழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழக புதுச்சேரி மீனவர்களின் 67 படகுகளை ஏலத்தில் விட உள்ளதாக அறிவிப்பு. கடல் எல்லையை தாண்டியதாக பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் ஏலத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டது இலங்கை நீரியல் வளத்துறை. பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் புனித நீராடினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வில் பங்கேற்றதால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கருத்து. சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியை துவக்கி வைத்தார் மேயர் பிரியா. மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து குப்பைகளை சேகரித்தார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஞாயிறு அன்று மோதல். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே நடைபெறும் போட்டிக்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு. பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.